குட் மார்னிங். நம்ம இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னா மூணார். லாஸ்ட் டைம் இதே ரூட்டில் தான் தேக்கடி வந்திருந்தோம். தேக்கடியை விட மூணார் ட்ராவலிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்திங்க. மூணார் ரீச் பண்ணணும்னா ஒரு 17 ஹேர்பின் பெண்ட்ஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணி போகணும். இந்த ரோட்ல என்ன வித்தியாசம்னா, தேக்கடி போனப்ப ரோடு ரொம்ப குறுகலா இருந்த மாதிரி இருந்தது. மூணார் போறப்ப அப்படி இல்லை. ரோடு நல்ல ப்ராடா விரிஞ்சி டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. கிளைமேட் நல்லா வெயிலா தான் இருக்குது. பார்க்கலாம் மேல போனா எப்படி இருக்குன்னு. பொதுவாக ஹில் ஸ்டேஷன்னு ஊட்டி கொடைக்கானல்னு நம்ம எங்கே போனோம்னாலுமே மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே மூணார்ல சில நேரம் கார் ஏறிட்டு இருக்கோம், சில நேரம் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோமா வந்துட்டு இருக்கோமான்னு தோணும். இதுல போர்டு மெட் இடையில ஊரெல்லாம் வருமா, அதனால பிளைன் சர்ஃபேஸ்லயே கார் போயிட்டு இருக்கோம். நம்ம மலை மேல போற ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது அப்பெல்லாம். மூணார் பக்கத்துல நம்ம வந்ததுமே நிறைய இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் வியூ நமக்கு நிறைய தெரியும் அங்க. பட் அதெல்லாம் காட்டணும்னு ஆசை தான். ஆனா அங்கெல்லாம் நாங்களே வெறும் பாறை மட்டும் தான் பார்த்தோம். இந்த கிளைமேட் நல்லா ஏமாத்திருச்சு. ஆனா இப்படியே தான் அந்த ட்ரிப் போக போகுதா அப்படின்னு நினைச்சோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நாங்க மார்னிங் செக்இன் பண்ண உடனேயுமே கிளைமேட்டே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. செம்ம மழை. நம்ம மூணார் பக்கத்தில் ரீச் ஆன உடனேயுமே இந்த க்ரீனரி, இந்த டீ ட்ரீ கார்டன், மிஸ்ட், நேச்சர் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு ஹெவன் ஃபீலிங் வந்துடும். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். தெரியுதா? இதுதான் நான் சொன்ன அந்த ஃபால்ஸ். நல்ல பெரிய ஃபால்ஸா தான் விழும். ரோடுக்கு ரைட் சைடு விழும். ரோடை டிஸ்டர்ப் பண்ணாம ரோடுக்கு அடியில கூட அதுக்கு பாதை வச்சிருப்பாங்க போல. லெஃப்ட் சைடு வந்து ஆறு மாதிரி நல்லா காட்டாறு மாதிரி ஓடும் அதே தண்ணி. டூரிஸ்ட்லாம் நல்லா நின்று இங்க போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நிறுத்திடுவாங்க. நிறைய பேர் நின்று தான் போவாங்க. ஆனா இப்ப வெறும் பாறை தான் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சில்வர் டிப்ஸ் மூணார். இது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தான். இங்கே உள்ளே போயிட்டோம்னாலே நம்ம திரும்புகிற பக்கம்லாம் சினிமாட்டிக்காக இருக்கும். சின்ன சின்ன டெக்கோர் பீஸ்லேருந்து பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வரைக்கும், ஈவன் ஒரு வால் கிளாக் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்குங்க. இதான் எங்கள் ரூமோட பால்கனி வியூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு ஆறுலாம் ஓடிட்டு இருந்தது. தெரியுதா? அந்த ஆறு ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. மழை பெஞ்சனால ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் இது வந்து ஒரு ஸ்கூலாக ஓடெல்லாம் போட்டிருக்குல்ல, அது பழைய காலத்துலேருந்தே இங்கே இருக்கிற ஸ்கூலாக. அது ஸ்கூலை ஒட்டி ஸ்கூலுக்கு பின்னால் இப்படி ஆறுலாம் ஓடிட்டு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்போவே சொன்னேன்ல, நாங்கள் வந்ததும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு. தூரத்தில் மிஸ்டெல்லாம் நல்லா தெரியுதுல. கிளைமேட்டை நல்லா ஜில்லுன்னு மாறிடுச்சு. எங்கள் ஃப்ளோர் இப்படி தான் இருந்தது. இந்த கஜினி போஸ்ட், தியேட்டர் ப்ரொஜெக்டர், லைஃப் ஆஃப் பை எடுத்த டைரக்டர் அவர் அந்த மூவி ஷூட் எடுக்கும் போது இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸில் அவ்வளோ எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு ரூம்க்கும் ஒரு மூவி தீமில் இருக்கும். நம்ம ரூம் பாசமலர்கள். ஒரு ரூம் டூர் பார்த்துடலாமா? இங்கே இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் லைட் கூட பாருங்கள், ஃபோக்கஸ் லைட் மாதிரியே இருக்கும். சினிமாவில் யூஸ் பண்ணுற ஃபோக்கஸ் லைட் மாதிரியும். டைரக்டர் பரதன் சார் பற்றி ஒரு போஸ்ட். இந்த லைட் தான் சினிமா ஷூட்டிங்லாம் யூஸ் பண்ணுற ஃபோக்கஸ் லைட் மாதிரியே இருக்குல்ல. ஈவன் இந்த நைட்
நைட் லேம்ப் கூட டேரக்டர்ஸ் தலையில் வைக்கிற கேப் மாதிரியே இருந்தது. அதுலேயும் பாசமலர்கள் தீமே பிரிண்ட் பண்ணி இருந்தது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இந்த ரூம்க்கே ஒரு ஹைலைட். அந்த கிளாக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சாதாரணமாக நம்பர்ஸ் 1 2 3 போடுறதுக்கு பதில் கூட இதில் எல்லாமே ஒரு கேமராமேனோட பிக்சர்ஸே 1 2 3க்கு வரிசையாக இருந்தது. ஒரு கேமராமேன் நம்ம எப்படி ஷேடோ ஆட் பண்ணுவோம் அது போல் இருந்தது. இது பாசமலர்கள் மூவி ஸ்டோரியவே அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே பின்னால் பால்கனிக்கு போனோன்னா அங்கேயும் பாசமலர்கள் தான். இதுதான் பால்கனி வியூ. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் தூரத்தில் மலையெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதுவும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் மிஸ்டோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் ஒரு ரூமும் ஒரு மூவி தீமில் இருந்தது. சவுத் இந்தியன் மூவிஸ் மட்டும் கிடையாது, பாலிவுட் ஹாலிவுட் எல்லா மூவிஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே நமக்கு ஃபெமிலியரான மூவிஸாக இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே ஹிட் ஃபிலிம்ஸாக மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எல்லாமே ஓரளவு நமக்கு ஃபெமிலியரான மூவிஸாகவும் இருந்தது. ஏன் இந்த ஹோட்டல் சினிமாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் இருந்ததே இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னால் வரைக்கும் ஒரு சினிமா தேட்டராக இருந்ததான். அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. அவங்க டைனிங் ஏரியா பேர் மாயா பஜார். அது ரொம்ப ரொம்ப பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம். உள்ளே போனோன்னா அந்த படத்தில் வர ஸ்டில்ஸாக பெரிய பெரிய ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. டைனிங் ஹாலே இப்படின்னா அங்கே ஃபுட்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். பஃபேல வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ். இங்கே பஃபேல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்னு வச்சு சின்ன குழந்தைங்களெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை டூர் எங்கேயாவது போகணுன்னா விட்ரா வேண்டிய சில்வர் டிப்ஸ்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டாங்க. இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இங்கே ஸ்விம்மிங் பூல் கிடையாது. அதுக்கு பதில் ஜக்கூசி மட்டும் இண்டோரில் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சின்னது. 2 சின்ன குழந்தைங்க தான் அதில் உள்ளே என்ஜாய் பண்ண முடியும். ஈவினிங் ரோஸ் கார்டன் கிளம்பி போயிருந்தோம். அவ்வளோ நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் அங்கே இருந்தது. இந்த கார்டன் முழுக்க கொத்து கொத்தா பூக்கள் பூத்து குலுங்குது. இதே கார்டன்லயே ஒரு சைடு முழுக்க அவங்க கக்டஸ் பிளான்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கக்டஸ் பிளான்ட்ல இவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் உண்டான அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் பாருங்க, அசந்துருவீங்க. இந்த கார்டனில் நிறைய பிளான்ஸ் சேல் பண்ண கூட செய்கிறாங்க. நம்ம தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே குளிர் தாங்கலை. ரூமை பார்க்க ஓடிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.